எத்தனை வயசுல இருந்து உன்னை வளர்த்தாருப்பா அவரு? ஓ, நீங்களா வளர்ந்துட்டீங்க? நானா வளர்ந்த சுயம்பு இல்லப்பா நீங்க. கொஞ்சம் நான் பேசணும் அவன்கிட்ட கூட. இருக்காரு எதிர்க்கதான். பேசுங்க மணி, பேசுங்க மணி. ஏன்டா டேய், கொஞ்சம் கூட கேட்டுப்பா, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்றது நல்லா தெரியுது. எதுக்கு உங்களுக்கு அங்க இருந்து கொண்டு போய் வச்சுட்டு உக்காந்தா மட்டும் நீ என்ன கூட முடியாது. தெரியும்ல, நான் என் வாய்ஸ் எனக்கே கேட்குது, நல்லா தெரியுது. அங்க அங்க இருக்கு, இங்க இருக்கு, ஆஸ்பத்திரியில இருக்கு, நான் ஆச்சுன்னு ஏன் இந்த பொய்யெல்லாம் உனக்கு? இந்த பொய்யெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேக்குறேன். கொஞ்சமா இருந்துதான் நீங்க மாட்டேன். நீங்க யாருங்க? இனிமே முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு பையன். போன வைங்க. ஃபுல்லா இருக்காரு, வேலையில இருக்கிறாப்ல. அப்படியா? எப்பவுமே இப்படிதான். 24 மணி நேரமும். வெண்ணிலா மேம் சொல்லுங்க மேம். எந்த தைரியத்துல இவங்க இந்த குழந்தைய கேக்குறாங்கன்னு தெரியல. இருக்கிற குழந்தை இப்படியாங்க வளர்த்து வச்சிருப்பீங்க பையனை? இவரு குரல் கேட்டாலும் சரியா? இவர் குரல் கேட்டா உங்க குரல் கேட்டா நீங்க அம்மாவா எதுவுமே கண்டிக்கவே மாட்டீங்களா? அம்மாவா நான் கண்டிக்கிறது கண்டிச்சு தான் மேம் இருக்கு. என்னங்க கண்டிச்சிருக்கீங்க? பார்த்தாலே தெரியுது நல்லா. 3வது குழந்தைய கொண்டு போய் இப்படி கெடுத்து குட்டிச்சாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க இவ்வளவு கோவத்துல இருக்கிறாரு இவர் மேலன்னும் போது இவர் குழந்தை மேல அந்த கோவத்தை காட்டுறாங்கன்னு நிச்சயம். இவர் மேல கோவம், இவங்க மேல கோவம். யாரோ ஒரு 3வது மனுஷி, ஒரு பொம்பளை பேசுறா. எப்படி பேசுறான் பாத்தீங்களா? இவங்க எல்லாம் கூட்டு போய் அந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகா ஆளாக்குவாங்க. சொல்றாங்க நான் இருக்கும்போது பண்ண மாட்டாங்க, நான் இல்லாத போது நடக்குமா, இல்லாத போது ஏதாவது நடந்துருச்சுன்னா யாரு அதுக்கு பொறுப்பு எடுத்துப்பாங்க? ஏதாவது நீங்க அதுக்காக எடுத்துக்கிறதுக்கு விருப்பமா இருக்கீங்களா? எந்த கன்சர்ன்ல நீங்க கூட்டிட்டு போறேன்றீங்க குழந்தைய? மேம், என் பெரிய பையனை விட்டு 1 வருஷம் நான் தனியா இருந்து நான் நல்லபடியா தானே வளர்த்தேன். அதே மாதிரி நான் வளர்க்க தெரியுமே. யாரை விட்டு 1 வருஷம் வளர்த்தீங்க? என் பெரிய பையனை விட்டு 1 வருஷம் நான் தனியா தான் இருந்தேன். அவன் என்ன உங்க பெரிய பையனை விட்டு தனியா இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்களே. உங்க பெரிய பையனை வளர்க்காம அவன் பெரிய பிள்ளை போல மேம். என் பிள்ளைய நான் வளர்த்துக்க எனக்கு தெரியும். இப்போ கூட என் பெரிய பையன் பக்கத்துல வீடு வளர்த்துக்கிறது பிரச்சனை இல்லைங்க, எப்படி வளர்ப்பீங்கன்றதுதான் பிரச்சனை. இல்ல ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபேமிலி இது, நிறைய விஷயங்கள். அதனால தான் மேம் டைரக்டா ஒரு கேள்வி, அப்பா கிட்ட இருக்கிறது நல்லதா குழந்தை, இவங்க கிட்ட இருக்கிறது நல்லதா? எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, இவங்களோட இவங்க அவங்க பசங்களோட இருந்தாங்க. அதாவது மூத்த பையன் அவங்க 2வது பையனோட இருந்து அந்த குழந்தைய வளர்க்குறது சேஃப் கிடையாது. ஓகே. இவரும் சேர்ந்து இருந்தா கூட அந்த பெரிய பையன் சத்தியமா இவங்களோட இருக்க மாட்டாரு. அந்த பெரிய பையனுடைய கோவம் இந்த குழந்தை மேல திரும்புறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்போ அவரு நம்ம எதிர்க்கே இவர்கிட்ட பேசினது எப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அது கண்டிப்பா குழந்தை மேல போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இவர் வந்து அவங்க ரிலேஷன்ஸோடய வளர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அது ஒரு விதத்துல சேஃப்டி. இல்லைன்னா அந்த குழந்தைய ஒரு நல்ல ஹாஸ்டல்ல போட்டு படிப்போட, அதாவது எஜுகேஷனோட ஒரு ஹாஸ்டல் இருக்கும், அதில் போட்டு இவர் வந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை செய்கிறது பெட்டர். இது பண்ணுற மாதிரியோ இல்லை என்ஜிஓஸ்லையோ போய் அவங்க எஃபர்ட் கொடுத்து அந்த மாதிரி அவங்க ஹாஸ்டலில் குழந்தைய போட்டுக்கிட்டு இவர் அடிக்கடி விசிட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்குறதா இப்போ ரொம்ப மெயின். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராமேட்டிக்கான இடத்துல இல்லாமல் அந்த குழந்தை இது எதுவுமே பார்க்காம வளர்ந்துருச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரண்யா மேம், அட்வொகேட் மேம், அவங்க குழந்தை வந்து அப்பா கிட்ட இருக்கிறது பெஸ்டா, இங்க இருக்கிறது பெஸ்டா, நீங்க சொல்லுங்க. சட்டப்படி என்ன அப்படின்றது வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இவங்களோட ஃபேக்ட்ஸ், அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பையன் இருக்கார் இல்லையா, அசோக்ன்றவர், ஹரி, இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தைங்க, நான் அப்படி வந்தேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னாங்க. அடுத்து போக போக மாற்றி பேசுகிறாங்க. அண்ட் இவர் ஒரு அலிகேஷன் வச்சாரு, லைக் அவங்க வந்து அவங்க பையன் கூடயே தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது. அதை அவர் அவங்க முன்னாடியே சொல்லும்போது கூட அவங்க அதை வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்தாங்க, எதுவுமே அதை எதிர்த்து கூட எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. பையனை வந்து கழுத்து நெரிச்ச ஸ்டோரி இருக்குது, அதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குன்னும் போது நம்ம கோர்ட்டை அணுகும்போது, அதாவது சைல்டு கஸ்டடி கேட்கும்போது கோர்ட் வந்து என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த சிச்சுவேஷன் இருக்குது, 2 பேர்கிட்ட போத் த